ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அட்சய திருதியோட சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த நாள் என்னைக்கு வருது, இந்த நாள் அன்னைக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், என்ன விதமான தான தர்மங்கள் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகம் மூர்த்தி தெய்வ களஞ்சியம் சென்று பொற்பாதம் பணிந்து பாறை பொய்யல்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அட்சயம் அப்படின்னா வளருதல், பெருகுதல் அப்படின்னு பொருள். இது என்னைக்கு வரும்னா நமக்கு ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய திருதியை திருதிதான் அந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு இரண்டு விதமான வரலாறுகள் உண்டு. முதல் வரலாறு பாத்தீங்கன்னா, பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போறாங்க. வனவாசம் போகும் பொழுது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க காட்டுல குடியில இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சோதனை வருது. என்னன்னு கேட்டா, துர்வாச முனிவர் அவங்க வீட்டுக்கு அந்த குடிலுக்கு நான் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுவுமே துரியோதனோட சதியில தான் நடக்குது. சரின்னு சொல்லிட்டு துர்வாச முனிவர் அவருடைய சீரர்களோட போய் நான் குடிச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு வரேன், நீங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி திரௌபதி கிட்ட சொல்லிட்டாரு. திரௌபதிக்கு ரொம்ப பயம். என்ன காரணம் அப்படிங்கன்னா, அப்பதான் அவங்க எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டாங்க, சாப்பாடு இல்ல. அப்போ மகாவிஷ்ணுவை கேட்கும் போது மகாவிஷ்ணு சொல்றாரு, நீங்க சூரியனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுமா, இதுக்கான வழியை சூரிய பகவான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு சொல்லிட்டார். அந்த நேரத்துல திரௌபதி சூரிய பகவான் நினைச்சு பிரார்த்தனை பண்ணும்போது சூரிய பகவான் நேரில் தோண்டி அட்சய பாத்திரத்தை திரௌபதி கிட்ட கொடுக்குறாரு. அந்த அட்சய பாத்திரத்துல என்ன உணவு கேட்டாலும் பல்கி பெருகும் கிடைக்கும். ஒரு பந்தி வைக்கிற அளவுக்கு, ஒரு விருந்து நடத்துற அளவுக்கு விசேஷமான உணவுகள் அதுல கிடைக்கும். அதான் அந்த அட்சய பாத்திரோட தனிச்சிறப்பு. இது சூரிய பகவானால் திரௌபதிக்கு வழங்கப்பட்டு அன்னைக்கு அங்க துர்வாச முனிவருக்கு உணவு அமுது படைக்கப்பட்ட அவருடைய சீடர்களுக்கு பரிவாரங்களுக்கும் அமுது படைக்கப்பட்டு அந்த நிகழ்வு முடிஞ்சுது. இது ஒரு விதமான வரலாறு. இதற்கப்புறமாக இன்னொரு வரலாறு பாத்தீங்கன்னா, இந்து மதத்தை ஒன்றிணைத்த ஆதிசங்கர பகவத்சாரியார் அப்படின்னு அழைக்கக்கூடிய மகான் ஆதிசங்கரர் நமக்கு முதல்ல ஒரு கனகதாரான்னு ஒரு சோஸ்திரம் கொடுக்கிறார். அந்த சோஸ்திரம் நிகழ்ந்த தினம் இந்த அட்சய திருதி அன்னைக்கு தான் நிகழ்ந்தது. அது நிகழ்ந்த தினம் இந்த அட்சய திருதி தான். அது எப்படி நிகழ்ந்தது அப்படின்னா, ஆதிசங்கர் ஒரு 7 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டு சன்னியாசம் போயிடுறாரு. அப்படி சன்னியாசம் போகும்போது அந்த காலத்துல சன்னியாசிகளுக்கு ஒரு நெறிமுறை உண்டு. அவங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். அந்த அவங்களுடைய பிச்சை யாசக தட்டுல என்ன உழுவுதோ அந்த உணவை மட்டும்தான் சாப்பிட்டா இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையை கழிச்சுக்கணும். இதான் அவங்களுக்கான நியதி. ஒரு சில நாட்கள் அந்த யாசக பாத்திரத்துல பிச்சை ஏதாவது உணவு விழுகும், ஒரு சில நாட்கள் உணவே விழுகாது. இது அவங்களுடைய அவங்க அதை அப்படித்தான் சன்னியாச தர்மங்கள் வாழணுன்றது அந்த காலத்துல உள்ள நியதி. அப்போ அந்த மாதிரி 7 வயசுல ஆதிசங்கரர் பக்தி பிக்ஷாம் தேயின்னு சொல்லிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போறாரு. நிறைய வீடுகளுக்கு போற எங்கேயுமே எதுவுமே கிடைக்கல. ஒரு பெரிய வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு முன்னாடியே போய் நின்று 7 வயசு குழந்தை போய் பகவான் போய் நின்றுட்டு பக்தி பிக்ஷாம் தேகின்னு கேட்கிறாரு. உள்ள நான் ஒரு அம்மா எட்டி பாக்குறாங்க. அந்த அம்மா பரம ஏழை. அந்த அம்மா வீட்டுல தரித்திரம் தாண்டவம் ஆடுது. ஒரு பிடி மணி அரிசி கூட அங்க உணவுக்கு கிடையாது. அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க அந்த அம்மாவுக்கு இந்த குழந்தையை பார்த்தோடனே, பகவானை பார்த்தோன்னே பால் வடிகிற முகமா இருக்கே, இந்த குழந்தை என்கிட்ட யாசகம் கேட்கிறானே, இவனுக்கு என்னால உணவு தர முடியலன்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அன்னைக்கு ஏகாதேசி. மறுநாள் விரதம் வருவதற்கு பரணைன்னு சொல்லுவாங்க. விரதம் வருவதற்காக அவங்க கணவருக்கு ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்காய் உரி பாத்திரத்துல வச்சிருக்காங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு அது ஞாபகம் வருது. வேகமா போய் அந்த உரி பாத்திரத்துல ஒரு நெல்லிக்காய், அந்த காஞ்ச நெல்லிக்காய் எடுத்து பகவானுடைய ஆதிசங்கரர் கூடிய அந்த பிச்சை பாத்திரத்துல போட்டு அந்த அம்மா சுவாமி முகத்தை பார்க்காமலே போயிடும். ஏன்னா சுவாமி முகத்தை பார்க்கற தைரியம் அந்த அம்மாவுக்கு இல்லை. ஏன்னா அந்த அம்மா வீட்டுல அவ்வளவு கஷ்டம். அப்படி உள்ள போயிடுறாங்க. அந்த தட்டுல விழுந்த அந்த உலர்ந்த நெல்லிக்கனியை பார்த்தோன்னே ஆதிசங்கருக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன தோணுனா, இவ்வளவு கஷ்டத்திலையும் பரம ஏழையிலையும் பரம தரித்திரத்தையும் தனக்கு உணவில்லைனா கூட தான் யாசகமா கேட்கும் போது இருந்த நெல்லிக்காயை இந்த அம்மா தானமா போட்டுட்டாங்களே, இந்த அம்மாவோட உயர்ந்த உள்ளத்திற்கும் கருணைக்கும் நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி நினைச்சு கனகதாரா சூஸ்திரம் பாடுறார். ஆதிசங்கர பகவான் முதல்ல பாடின அது அற்புதமான சூஸ்திரம் தான் இந்த கனகதாரா சூஸ்திரம். அது கிடைத்த நாளும் தான் இந்த அட்சய திருதி அன்னைக்குதான். இன்னைக்கும் கேரளாவில் காலடியில் ஆதிசங்கரத்துடைய கோவில் அங்க மகாலட்சுமிக்கும் ஆதிசங்கரருக்கும் தங்க நெல்லிக்கனியாலும் தங்க மலர்களாலும் அட்சய திருதிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அது ரொம்ப விசேஷமா அந்த திருநாளை கொண்டாடுவாங்க. அதுதான் இந்த அட்சய திருதியோட தனிச்சிறப்பு. இன்னைக்கும் கனகதாரா சோஸ்திரத்தை தமிழ்லையோ சமஸ்கிருதத்திலயோ உங்களுக்கு தெரிஞ்சத நம்பிக்கையோட நீங்க பாராயணம் பண்ணா உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. ஏன்னா அந்த சோஸ்திரத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. இது ரெண்டுமே நிகழ்ந்தது அட்சய திருதி நிகழ்ந்தது. சரி, இந்த வருஷம் இந்த அட்சய திருதி என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை நமக்கு அட்சய திருதி திதி வருது. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே நமக்கு நாள் இருக்குது, திதி இருக்கு. ஏன்னா திதி திங்கக்கிழமை மாலை ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை மதியானம் வரைக்கும் நமக்கு திதி இருக்குது. அதனால 2 நாளும் நம்ம கொண்டாடிக்கலாம். இந்த 2 நாள்ல நமக்கு எந்த நாள் தோதுப்படுதோ அந்த நாள் நம்ம கொண்டாடிக்கலாம். இப்ப இன்னைக்கு நிறைய விளம்பரங்கள்லாம் பண்றாங்க. இந்த நாள், இந்த அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்மளுடைய நம்பிக்கை. தங்கம் வாங்கணுமா இல்ல வேற என்ன வாங்கலாம்னு கேட்டா, இந்த நாள்ல உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க வாங்கிக்கலாம். அது மஞ்சளா இருக்கலாம், உப்பா இருக்கலாம், அரிசியா இருக்கலாம், நவதானியங்களா இருக்கலாம், துணிமணிகளா
பூக்களா இருக்கலாம், உங்களால என்ன முடியுமோ உங்க சக்திக்கு என்ன உட்படுமோ மலர்கள் கூட வாங்கி வச்சுக்கலாம். வாங்கிட்டு அதை மகாலட்சுமி பாதத்துல வச்சு நீங்க பூஜை பண்ணி அதை பயன்படுத்தலாம். அதான் இந்த நாளோட தனிச்சிறப்பு. இது மகாலட்சுமி உயர்ந்த உன்னதமான நாள்ல இந்த நாள் ஒரு நாள். இப்ப இன்னைக்கு மகாலட்சுமி தான் வழிபாடு செய்யணும் இந்த நாள்ல. இந்த நாள்ல மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது அடியேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால என்ன முடியுமோ, தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், பணமா இருக்கலாம், மஞ்சள் இருக்கலாம், அரிசி இருக்கலாம், உப்பு இருக்கலாம், நவதானியங்கள் இருக்கலாம், நெல்லிக்காய் இருக்கலாம், பல வகைகள் இருக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணு உங்களால என்ன முடியுதோ, இல்ல துணிமணிகளா இருக்கலாம், இதை வாங்கி மகாலட்சுமி பாதத்துல வச்சுட்டு, தாயே இந்த வருஷம் அடியேன் இந்த நாள் அன்னைக்கு இந்த பொருள் வாங்கி என்னோட நிலைமையில நான் வாங்கி வச்சு பூஜை பண்ணி நான் உங்களை வழிபாடு செய்யறேன், அடுத்த வருஷம் என்னோட நிலைமை மாறணும்னு சொல்லி மகாலட்சுமி வேண்டிட்டு அந்த நாளை நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மகாலட்சுமி உகந்த நாளா. மகாலட்சுமிக்கு என்ன நைவேத்தியம் வைக்கிறது அப்படின்னா, பசும்பால்ல நாட்டு சக்கரை போட்டு காய்ச்சி வைக்கலாம், பால் பாயசம் வைக்கலாம், பால் பொங்கல் வைக்கலாம், பாலால் செய்த உணவுகள் வைக்கலாம். உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த எளிமையான உணவை வச்சு மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுக்கலாம். பால் காய்ச்சி வச்சாச்சு, 2 வெத்தலை பாக்கு, பழம், மல்லிகை பூ சாத்திட்டு மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்லலாம். நான் மறுபடியும் அடியேன்னு சொல்றேன், இன்னைக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்றது ரொம்ப சிறப்பு. இந்த அட்சய திருதியா நமக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் கிடைத்தது அப்படின்றதுனால இன்னைக்கு அந்த ஸ்லோகம் சொல்றது ரொம்ப சிறப்பு. தமிழ்ல கிடைக்குமா? கண்டிப்பா நிறைய பதிகங்கள்ல புத்தகங்கள்ல தமிழ் இருக்குது. பொன்மாலை பொழியும் பதிகம்னே இருக்குது. கனகதாரா ஸ்தோத்திரம் நிறைய புக் ஷாப்ல போய் கேட்டா தருவாங்க. அந்த புக்கு 30 ரூபா 40 ரூபாய் தான் கிடைக்கும். அந்த புத்தகம் வாங்கி இன்னைக்கு நீங்க தமிழ்ல கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம். இல்ல தமிழ் படிக்க தெரியாதுன்னா சமஸ்கிருதம் படிக்கலாம். சமஸ்கிருதம் படிக்க தெரியலன்னா யூடியூப்ல போட்டு விடுங்க. யூடியூப்ல தமிழும் உண்டு, சமஸ்கிருதமும் உண்டு. அன்னைக்கு சாயங்காலம் 2 விளக்கு ஏற்றிட்டு தாயாருக்கு 1 டம்ளர் பால், 2 பழம், வெத்தலை பாக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அன்னைக்கு நீங்க என்ன பொருள் புதுசா வாங்கியிருக்கீங்களோ, உங்களால என்ன பொருள் வாங்க முடியுமோ அந்த பொருளை வாங்கி தாயார் பாதத்துல வச்சுட்டு இந்த ஸ்லோகங்களை சொல்லி பூஜை பண்ணி நீங்க பூஜையை முடிச்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு பெரிய வளர்ச்சி மகாலட்சுமி தாயார் தருவாங்க. இது நம்பிக்கையோட செய்யணும் முதல் விஷயம். 2வது விஷயம், இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடியேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாள்ல நீங்க என்ன செஞ்சாலும் பெருகும். அட்சயம் அப்படின்னாலே பெருகுதல் அல்லது வளர்தல் அப்படின்னா பொருள், அதோட பொருள். அப்போ என்ன செஞ்சாலும் பெருகும்னா நிறைய தான தர்மங்கள் கொடுக்கணும். என்ன தான தர்மங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமா இந்த நாள் தயிர் சாதம் தானமா கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து நம்ம வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தயிர் சாதம் நம்மளை கொண்டு போகும். நிறைய தயிர் சாதம் தானமா கொடுக்க 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 உங்களுடைய கர்ம வினைகள் அழிந்து உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். இதுதான் தயிர் சாதத்தோட தனிச்சிறப்பு. அப்ப நீங்க தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம். எவ்வளவு பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு 10 பேருக்கு, ஒரு 5 பேருக்கு, ஒருத்தருக்கு கூட நீங்க கொடுக்கலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. காலையில நீங்க பூஜை முடிச்சுட்டு ஸ்லோகம் எல்லாம் சொல்லி முடிச்சு, சாயங்காலம் முடிஞ்சா சாயங்காலம் ஸ்லோகம்லாம் சொல்லி முடிச்சு, மத்தியான உணவு வேலையில உங்களால முடிஞ்சா வீட்டுல சமைச்சு தயிர் சாதம் ஒரு 5 பேர் 10 பேருக்கு தானமாக கொடுங்க. முடியலைன்னா கடைகள்ல வாங்கி ஒருத்தருக்கோ 2 பேருக்கும் நீங்க தானமாக கொடுங்க. வாழ்க்கை அவ்வளவு விசேஷமா இருக்கு. ஏன்னா தயிர் சாதத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. தானமா நீங்க கொடுக்க நிறைய வளர்ச்சியும். இதான் அட்சய திருதியோட தனிச்சிறப்பு. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க திங்கக்கிழமை உங்களுக்கு தோதுருக்கு, நீங்க திங்கக்கிழமை சாயங்காலம் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடிச்சுக்கலாம். இல்ல திங்கக்கிழமை முடியல நீங்க செவ்வாய்க்கிழமை செஞ்சுக்கலாம். 2 நாள் எந்த நாள் வேணா நீங்க செஞ்சுக்கலாம். இதுல என்ன பொருள் வாங்கணும்னாலும் உங்களுடைய வசதியை பொறுத்தது. தங்கம் வாங்கினா நீங்க தங்க வைக்கிற விலைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனாலும் வாங்கினா வாங்கிக்கலாம், நம்மளுடைய வசதியை பொறுத்து. இல்ல வெள்ளி வாங்கிக்கலாம், இல்லைன்னா உப்போ, மஞ்சளோ, நவதானியங்களோ, அரிசியோ, ஏதாவது ஒரு பொருள் புதுசா வாங்கி அதை மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணி இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள நமக்கு நிறைய வளர்ச்சி வேண்டாங்க, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் இல்லாமல், பொருளாதார பிரச்சனைகள் சரியாகி கடன் இல்லாமல் இருக்கலாம். இதான் இந்த அட்சய திருதியோட தனிச்சிறப்பு. நமக்கு நிறைய கோடீஸ்வரன் ஆகணும், நிறைய செல்லம் வேணும், தங்கம், வைரம், வைடூரியம்லாம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கடனோட ஒரு சில வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் மேம்பட்டு கடன் இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு மகாலட்சுமி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதான் அட்சய திருதியோட தனிச்சிறப்பு. இந்த நாள்ல மகாலட்சுமி தாயார் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்கும். அடுத்த வருஷத்துக்குள்ள பெரிய வளர்ச்சியே உங்களுக்கு இருக்கும். அட்சய திருதியோட சிறப்புகள், அட்சய திருதியை யார வழிபாடு செய்யறதா முழுசா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்மிகில் வளாது வைக மலைவளம் சிறக்கமன் நன் போன்முறை அரசு செய்க குறைவில் அதுவர்கள் வாழ்க. நான்முறை அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதை விலங்கு உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையும் பலம். நம்ம ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல்ல ஒரு வேல்மாறல் புத்தகம், ஒரு வேல் அதை வச்சு வழிபாடு செய்ய ஒரு கிண்ணம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அதுக்கு பதிலாக வேலும் கிண்ணமும் கண்டிப்பா கொடுத்துருவோம். அதுக்கு பதிலாக திருப்புகழ் புத்தகமும் சுப்பிரமணிய புஜங்கள் 2மே நம்ம கொடுக்க போறோம். இந்த 2ல எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப உங்களுக்கு திருப்புகழ் வேணும், திருப்புகழ் புத்தகத்தை நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உங்க தகவல் எனக்கு அனுப்பும்போது அதை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. திருப்புகழ் புத்தகம் வேணும், இல்ல சுப்பிரமணிய புஜகம் வேணும், நீங்க எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பலாம். அந்த புத்தகத்தோட வேல் வச்சு நாங்க உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.